அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாதன் சேனல். வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, புலாவ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையுமே கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். மிதமான தீயில வச்சுப்போம், இல்லைன்னா அது கருகி போயிடும். அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிப்போம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, இதையும் மிதமான சூட்டில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துப்போம் பொன்னிறமாக. இதையும் வறுத்தாச்சு. இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுப்போம். ஊறினதுக்கு அப்புறமா அதையும் கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4லேருந்து 5 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை காம்பு நீக்காமல் அதற்கு எதிர்ப்புறமாக இந்த மாதிரி வெட்டிப்போம். 4 இந்த மாதிரி வெட்டினா போதும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வெட்டிப்போம். கத்திரிக்காயை வெட்டின உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதனோட நிறம் மாறி போயிடும். நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கும்போதே இதுக்காகவே சின்ன கத்திரிக்காயை பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போது 4 வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தையும் நறுக்கிப்போம். வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் கொஞ்சம் லேசாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் பெருசாக அரிஞ்சாலுமே போதும். இப்போது 3 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் இந்த மாதிரி நறுக்கிப்போம். தக்காளியும் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இதையும் இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடட்டும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக எடுத்துருவோம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சுப்போம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து, இதோட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துருவோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை போய் அது நல்லா சிவக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிப்போம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிப்போம். அதனோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சம் தக்காளியை சேர்த்துப்போம். மீதி தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிருக்கிற தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நம்ம சேர்க்கும்போது குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும்.
அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுப்போம். இதோட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். இதை சேர்த்து அந்த மசாலா கொஞ்சம் ஓரளவுக்கு கத்திரிக்காயோடு கலக்கிற வரைக்கும் இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுப்போம். கத்திரிக்காய் உடைய வேண்டாம், முழுசாகவே இருக்கட்டும். சும்மா லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இப்போது எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை இப்போ நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து எல்லா இடமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு செமி கிரேவியாக இருக்கும்போது தான் நம்ம புலாவுக்கோ இல்லை பிரியாணிக்கோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த விதமான வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலோ இல்லை புலாவோ இல்லை கீ ரைஸோ எதுக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ கூட நம்ம சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோவும் உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் நன்றி.